பாத்துக்கோங்க, எண்ணி பாருங்க, எண்ணி பாருங்க. ஆமா எண்ணியானா ஏப்பா 1 20 30 60 1 20 30 60 உங்க கணக்குல தீய வை. 10 100 36 அப்படி இல்ல. 1 10 100 101 எப்பா 101. ஓ மாப்ள ஒண்ணு ரெண்டா காணோம். ரெண்டு அனத்த காணோம். அது எங்க போச்சு? அது எங்கயா போச்சு? எங்க போனது எனக்கு தெரியாது. ஆமா உங்க தங்கச்சி ஆமா அட கடலுக்குள்ள அள்ளி போட்ட லிங்கத்தை நான் பிறக்கிட்டு வந்தேன். ஆமா இதெல்லாம் எனக்கு தெரியாது பாத்துக்கோங்க. இந்தாங்க லிங்கம் நான் போறேன்னா. சரி ஓ மாப்ள ஓ ஓ மச்சான் என்ன கேட்டா எங்கயா போறியா? எங்க போறேரு நின்னுங்க. ஆமா லிங்கத்தை வாங்கியாச்சு. ஆமா அவளை கோட்டைய அழிக்கணும், அழிக்க வேண்டும், கோட்டைய அழிக்க வேணும் என்று. ஆமோ அறியாகப்பட்டவர் நீங்கள் சிரிக்கணும், நீங்க சிரிக்கணும். அரணாக நான் இருந்தவன் சினந்தா. ஆமோ நீங்க சினக்கும் போது நான் சிரிக்கணும். சரிதான் நீங்க சிரிக்கும் போது நான் சினக்கணும், நான் சினக்கும் போது நீங்கள் சிரிக்கணும். ஆமா நீங்கள் சினக்கும் போது நான் சிரித்தா. ஆமா அட்டகாளி கோட்டை எல்லாம் தீப்பிடிக்கும் என்று சொல்ல. ஆமோ அதே வேளையில என்ன அரண வேறும் ஜனபாரா ஐயா ஜனபாரோ அரிய வேறும் சிரிப்பாரா அரண வேறும் ஜனபாரோ என்ன சுவாமியே 2 லிங்கத்தை முழுகின மகிமையினால ரெண்டு பக்கமும் அம்மா அப்படியே கண்டத்துக்கு மேல கருமுண்டமா உருளுதா. எப்ப தாளம் மட்டும் உருண்டு கிடக்கு. அப்படி உருளுகிற வேளையில அம்மா தீர்த்தம் கொண்டு தெளித்தார் ஆண்டவன் பகவான். ஐயோ தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா திருபரம்பால தட்டுவாரா தேவியர்கள் 8 பேருவா தூங்கி வந்து முளைத்ததை போங்கி முளைத்ததை போலே சுந்தரமா எழுந்தரித்தான் தூங்கி வந்து முளைத்ததை போலே அப்படி பார்த்தா தூங்கி எழுந்து முந்தரமாக எழுந்தரித்தார். அம்மாவாகப்பட்ட முப்படாதியானவள்
அவளுக்கு ஆமா முப்பிடாரிலாம் பேரு எப்ப முப்பிடாரி என்று பேர் ஆமா மூணு முகத்தோட வந்ததுனால முப்பிடாரி என்ற பேர்நாமங்களை கொடுத்து ஆமோ முப்பிடாரி என்ற பேர்நாமங்களை கொடுத்து ஐயா இந்த தாயாகப்பட்ட ஆமா முப்புறத்து கோட்டைக்குள்ள ஆமா அப்படி இருக்க வேளையில ஆமோ மச்சரிசி வனத்துல அம்மா மச்சரிசி என்னும் வனத்துல வனமதியிலே யார் வாழ்ந்து வருகிறார் தெரியுமா யார் அம்மா ஐயா மச்சரிசி வனமாதியில மச்சரிசி வனமாதியில மகடாசுரன் வாழ்ந்து வாராங்க மகடாசுரன் மகடாசுரன் மகமையோடு ஆண்டு அவன் மகிமையோடு ஏ பேரு வெட்ட மகடாசுரன் ரசோடு 2000 கொம்போடு மஞ்சள் யாரையுமே மதிக்க மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க போட்ட திங்க மாட்டாங்க போட்ட கடிக்க மாட்டாங்க சாப்பிடுறது பூரா ஒரே மாமிசம் எப்ப அத்தனை மாமிசம் தான் எல்லாமே ஆமா மாமிசம் தான் பார்த்துக்கோ சரிதான் யானை கரடி கடுவா புலி எதை கண்டாலும் சாப்பிட்டுருவான் ஆமோ மகடாசூரன் என்ன சுவாமி அவன் யாரையும் வதைக்க மாட்டான் இருந்து பூசை செய்ய மாட்டான் ஆண்டவன் பகவானை கண்டு வர வாங்கியிருக்கான் ஆமா நித்ரா என்னும் வரத்தை வாங்கி அம்மா அவரை ஆண்டு வருகிறான் மகடா அசுரனானவன் அம்மா ஆண்டு வரக்கூடிய காலத்தில் என்ன சுவாமி பாவியான மகடா அசுரனானவன் ஆமோ அவர்களை வாடா என்மா மது கூட வாடா என்மா சமக்க சொல்வா நடனம் ஆடச் சொல் எப்ப ஆடச் சொல்வான் மகுடாசுரன் ஊர்வசியே வாடி என்பா அம்மோ உல்லாசமா பாடச் சொல்வான் அம்மா மேனகையே வாடி என்பா அம்மா அப்பா என்ன மிருதங்கங்கள் போடச் சொல்வான் சரஸ்வதியே வாடி என்பான் சங்கீதங்கள் பாடச் சொல்வான் அம்மா இடி கொடிய வரவளை எப்ப எத்தாவசரம் என் சண்டாள மகடாசூரன் அம்மோ இடி கொடிய வரவழைத்து மகடாசூரனானவனோ ஆமோ கொட்டச் சொல்வான் போய் ஆண்டவன் பகவானிடத்திலே சொன்னார்கள் அம்மா ஏ அம்மா காளிமார்களே காளியர்களே பேர்பட்ட மகடாசுரனை வதமுடிக்க வேணும் என்று ஆமையோ ஆண்டவன் பகவான் சொன்னார் ஆண்டவா சிவபெருமான மகுடவதை போய் முடிச்சுட்டு வரோம் ஆமா எங்களுக்கு ஆமா இருக்க இடமும் எடப்பாக வர வேண்டும் ஆண்டவா ஏ பேத்து அம்மா காளிமார்களே என்ன ஆண்டவா அம்மா ஏ ஈராத்துக்காரி இருக்கும் குடிமாரி அம்மா முப்புடாதி காந்தாரி கனகதுர்க்கை 8 பேரை அழைத்து ஆமோ வரம் தரல ஆமா நெஞ்ச கீரி எப்பா நாளையா போட்டுருவேன்
ஆமா சரிதா. என்னது அவன் நெஞ்ச கீரி எப்ப எனக்கு தும்ப வந்தது மாலையா போட்டுருவோம் பார்த்துக்கோ. ஆமா எடப்பாக இருப்பிடம் தரவில்லையானா ஆமா ஆண்டவா நாங்க மகடவதம் முடிக்க மாட்டோம் ஆமையா என்று மாய சத்தியர்கள் 8 பேரும் சொல்லிவிட்டு என் மகடாசுரனை வதம் முடிக்க வாரா. அம்பிகை 8 பேரு எடுத்தால் ஒரு சுருவம் ஒரு சொருவம் 8 பேரா போனோம்னு வை என்ன அவளை வதம் முடிக்க முடியாது. ஆமா எப்படி வடிவம் கொண்டா தெரியுமா? எப்படி துர்க்கை போல அம்மா வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு மகிடம் கோட்ட பக்குவாளே துர்க்கை போல வடிவம் கொண்டு துர்க்கை போல வடிவம் கொண்டோ தாயான மாரியம்மா மகிடம் கோட்ட பக்குவாளே மகுடம் கோட்டை வார போது மகுடம் கோட்டை இப்படி சூர எப்படியோ ஆவி ஓட்ட இப்படி எப்படியோ சண்டால கோட்டை இப்படி இப்படி மகடா சூர எப்படியோ ஆமா இப்படி ஐயா கோட்டை பக்கம் வாராளே எங்கோலக்காரியான 8 பேருவான் துர்க்கையா வடிவம் கொண்டு கோட்டை பக்கத்துல வந்து கோட்டை வாசல ஒரே எத்துனா ஏப்பா மகன கோட்டை ஏத்துதா மகுடம் கோட்டைய ஒரே எத்தி ஆமா சண்டால மகடாசுரன் ஆமா கோட்டை இடிந்த போதும் ஆமா ஆடலைய அசையலைய ஆமண்ணே அரும்பாவி மகடாசுர ஆமா ஆடலைய அசையலைய கோட்டை செவரல் எல்லாம் இடிந்த போது என் கோலக்காரே மகிடாசூரன் ஆடல அசையல ஏப்பா அப்படியே படுத்திருக்கான் அப்படியே படுத்திருக்கான் குரட்டை போட்டு உறங்குதான் சண்டாள பாவி மதுவை குடிச்சுட்டு ஆமா குரட்டை போட்டு உறங்கு. ஆமா ஓடியா ஒருத்தன் குரட்டை போட்டாமனா சே இந்த உலகமே அகரம் பார்த்துக்கோ. ஆமா கொரட்டை போட்ட போது ஆமோ இவன் தூக்கத்துல கொன்னமுன்னா நீ ஐசிக்க போ. ஏப்பா தூக்கத்துல கொன்னமுன்னா வை. ஆமா ஏ பாவி என்ன தூக்கத்துல கொன்னமையானா ஆமோ ஓடி தோசம் வந்து நமக்கு சேரும் என்று சேருமே என்றோ மகடாசுரனானவனோ ஆமண்ணே என்ன செய்தான் போல வருவாளா மிதிப்பாளா வந்து மிதித்த போதே முடித்து வாக்களைய மகுடாசூரன் வருவாளா வந்து மிதித்த போதே முடித்து வாக்களைய மகுடாசூரன் ஏப்பா அவன் எப்படி இருக்கதே அவனதான் இருக்கான் அவன் எந்திரிப்பான் என்ன செய்ய அம்மா ஏ அம்மா என்ன ஏ அம்மா தங்கையே மாறி துர்க்க ஏ துர்க்க
பயப்படாத நம்ம அண்ணனை அல்ல. ஆமா நம்ம அண்ணனை அழைத்தையானா அண்ணனாகிய கோபாலக்கண்ணன் வெள்ளாடை போல வடிவம் கொண்டு வந்தாருன்னு வையி. ஆமா எந்திப்பான். ஆமா என்று மாயவனாகிய கோபாலக்கண்ணன் சொன்ன போது ஐயா ஒரு அண்ணனை தான் நினைஞ்சால தாயான மாரியம்மா ஏ அண்ணா அண்ணா கோபாலா இந்த பே ஆடல அசையல எந்திக்க மாட்டோக்கா. நீ வெள்ளாடு சுருபத்தை எடுத்து வந்து ஆமா நீ இது பண்ணு என்ன மிதி என்று சொன்ன என் மாயவனாகிய கோபாலக்கண்ணன் அது இவன் பண்ணல. அந்த நேரம் அவன் பண்ண சொல்லுது அந்த சுத்தி பிடிக்க அவன வெள்ளாடா வடிவாரே மகனமாறு விளட்டி மிதிக்காரே ஏமாடு வந்து மிதித்ததோது சித்தரும்பு கடித்ததென்றோ கடித்ததென்றோ மகடன் செவிய தார தட்டுவானா ஆமா கடித்ததென்றோ சித்தரும்பு கடித்ததென்றோ ஆமா நான் வந்ததுனால விளைச்சு வெளிய போடினா ஏடா மகடாசூரா என்ன உன்னை கொல்லுவதற்கு நான் கொடிநீலியா வந்திருக்கேனடா கொல்ல போறியா? ஆமா என்ன கொல்லணும்னா எனக்கு ஆமா என்ன வேணும்? ஆமா நான் எங்கெங்க இருந்தாலும் ஆமா எனக்கு வந்து ஆமையோ காலுக்கு கீழே ஆமா உங்க ஆளுக்கு கீழே எனக்கு ஒரு நிலைய வேண்டும். அது மட்டும் இல்லையம்மா என்ன சுவாமி உனக்கு முன்பூசையா இருந்தா எனக்கு பின்பூசை வேண்டும். இத்தனையும் தருவையா? ஆமா அப்பனா என் உயிரை எடுத்துக்கோங்க. சரிதான் அப்படியே ஆகட்டும் என்றோ சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சுவாமி மகடா சோறாக என்னோட வார்த்தைக்கு அழுங்க மரி மகனுக்கு மகடனுக்கு மகடனுக்கு அப்பா என்ன கசலிப்பழம் மகடனுக்கு கசலிப்பழம் மாதாவுக்கு மகடனுக்கு அச்சம்மாவு மாதாவுக்கு
மகனை மகடாசூராக மாதாவுக்கு மாதாவுக்கு மகனுக்கு பின்போச மகனுக்கு மகடாசூரா என்ன சுவாமி மாதாவுக்கு பின்போச மகடனுக்கப்பா ஆமப்பா மகடனுக்கு வாக்கு வரங்களை கொடுத்தார் சூளத்தை கையில் எடுத்தார் ஆமா சூளத்தை கையில் எடுத்து நெஞ்சில குத்துனாலாம் ஆமா ஒரு சொட்டு ரத்தத்துக்கு மகடாசூரன் 1000 மகடனாக தலைமுளைக்க அப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்ததுன்னா ஒரு 1000 மகடானா வாரா ஆமா 2 சொட்டு ரத்தம் கீழே விழுந்ததுன்னா 1000 மகடானா வாரா ஆமோ 8 பேரிடத்துலயும் என்ன சொல்லுதா என்ன சுவாமி அம்மா ஆமா அவன் தொண்டையில படுகள் இங்க இருக்கு இருக்கிறது ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுந்ததுன்னா 1000 மகடானா வருவான் ஆமா என்ன செய்யணும் என்ன படுகள் லிங்கத்தை எடுத்து ஆமா ஏ தங்கைய ஓ ஏ மாரியம்மா என்ன அவன் ரத்தத்தை பூரா உறிஞ்சு குடிச்சனா ஆமா அவன் ரத்தத்தை ஒரு சொட்டு கீழே விட்டுறப்படாது ஆமா பூராத்தையும் உறிஞ்சு குடிச்சிட்டனு வையி ஆமா உனக்கு ஆமா அவன் மகட மாண்டு போவான் சரிதான் எந்த அம்பிகையாகப்பட்டவள் வாக்கு வரங்களை கொடுத்து ஆமோ ஒரு சிங்கம் போல வடிவம் கொண்டோ மகடனோட மார்புலதா சீரிமாவா பாயுதாளே அவ படுகளிங்கத்தை எடுத்தாளே மகுட மார்பனை பிளந்து ஆமோ சொட்டு ரத்தத்தை கூட விடமாட்டக்கா உதிரத்தை உறிஞ்சு குடிக்கா எந்தாயான மாறியானவா ஆமா மகுடனோட மதை முடித்து அவன் மகுடனை தான் சங்கரித்தோ அவன் உதிரமத குடின் குடித்தோ உதிரக்காளியாக அம்மா வாராளே உதிரத்தை குடிக்கா உதிரக்காளியா வாரா பார்த்தார் பாண்டவன் பகவான் ஆமா கிட்ட நம்ம இனிமே இருந்தோம் ஆமா இடப்பாகம் இருப்பிடம் வாங்காம வரம்பான்டா ஆமா அதனால ஒரு 6 மாத குழந்தையாக ஆமோ மாயவன் தங்கை மடியிலே போய் படுத்தா ஆமா ஏ அம்மா என்ன ஏ பார்வதிய என்ன அதனால ஆமா உன் தங்கச்சி 8 பேரும் வாரா எப்ப ரத்தவரி குளத்தோட வாரா வெறி கோலம் ரெண்டன வழியா வாரா பாத்துக்கோ ஆமா அவ பிள்ளைய கேட்டானா என்ன நீ கொடுத்துறாத சரிதா அவ என்னைய பிச்சு ஆமா பேய்க்கு வீசிடுவா பாத்துக்கோ என்று மகாதேவன் மாயவன் மருமகனாகப்பட்ட ஆமோ சக்தியுடைய மடியிலே போய் 6 மாத குழந்தையா படுத்தா ஆமோ
இருந்து வந்தா. ஆமா வெறி கோளம் என்னென்ன வெறியோட வாரா பாத்துக்கோ. ஆமையா. ஏ அக்கா என்ன உங்க பகவான எங்க? ஆமா கேட்டி என்ன எண்ணி 8 நாளைக்கு எங்கேயோ போயிட்டாருட்டியோ. ஏப்பா எங்கேயோ போன இன்னும் ஆளை காணும். அக்கா என்ன அவர் போனது இருக்கட்டும். ஆமா நாங்க மகனவதை முடிக்க போகும்போது நீ சும்மா தானே இருந்த. இது யாரோட குழந்தை? மடியில புதுசா இருக்கு. மடியில புதுசா ஒரு பிள்ளை இருக்க. அது நேத்து தான் பிறந்திருக்கு. ஏக்கா ஓ ஏட்டி ஏ காளிமார என்ன நம்ம அண்ணனுக்கும் அச்சினம் பிள்ளை ஆமா அப்படின்னு காட்டி மிரட்டி பேசலாம். சரிதான். அந்த பிள்ளைய கூட பார்ப்போம். ஏ சும்மாரு தடி நான் தர மாட்டேன். ரத்தவரி குளத்தோட இருக்க. ரத்தவரி குளத்தோட இருக்க பிள்ளைக்கு சீரு தட்டிரும் பார்த்துக்கோ. ஆமா சீரு தட்டுனா ஆமா என்ன செய்ய? ஊரா வீட்டு பிள்ளை பழிவாசம் ஆக மாட்டேன் வாங்க மாட்டேன் அப்படின்னு 8 பேரிடத்துல தரமாட்டேன் அங்கிட்டு போங்க. ஆமா அப்பந்தான் பிள்ளையுடைய நெத்திய கவனித்து பார்த்தா என் தாயான மாதிரி. சரிதான். ஆகா என்ன ஈசனுக்கு மட்டும்தான 3 கண் இருக்கும். ஆமா நெத்தி கண் இருக்கும். சரிதான். ஆண்டவன் பகவான் தானே என்றறிந்து அறிந்தோ பார்வதா தேவியானவள் ஆமா கொலை பக்கமும் ஆமா 8 பேர் மாரியம்மா. ஆமா ஏப்பா கைய ஒருத்தி பிடிக்கா காலை ஒருத்தி பிடிக்கா. கைய ஒருத்தி பிடிக்கா காலை ஒருத்தி பிடிக்கா. அலைய பிடிச்சு ஒருத்தி இழுக்கா. அலைய பிடித்து இழுக்கா. ஆமா பார்வதியா அங்கிழுக்கா. ஏ பத்திரகாளியவா இங்கிழுக்கா. ஈஸ்வரியா அங்கிழுக்கா. ஐயோ அங்கிழுக்கு. அவன் 8 பேரோ இங்கிழுக்கு. எப்பா அங்கிழுக்கு. ஏ அங்கிழுக்க இங்கிழுக்க. ஏயா எங்களுக்கு ஆடோ ஆட்டோ படுவாரோ. அங்கிழுக்க இங்கிழுக்கு. அங்கிழுக்க இங்கிழுக்க ஆண்டவன் பகவான் ஆளோட்டம் படுதாரே. ஆமோ நம்மளை விட்டு வெக்கப்பட்டு போனோம்னா என்ன செய்யணும்? எப்பா என்ன செய்யணும்? மண்டோரி மலையடியில வயிற நல்ல பாறையில அந்த அம்மாவாசை இருளவில ஆண்டவன் தான் பகவானோ பகவானோ எடுத்தாரே. ஒரு சொருவான் ஒரு சொருவான் ஒரு சொருவம் ஏ ஒரு சொருவான் பிறந்த நல்ல கூட கொள்ளுவான். ஐயா ஒரு சொருவோமே. பிறந்த சுரூபமாகவே எடுத்தார். ஆமோ ஆண்டவா ஆமா என்ன இப்படி எடுத்துட்டிய? என்ன அன்றைக்குத்தான் அம்மா வடக்கே திரும்பினா. இப்ப அத்தனை பேர் வடக்க பார்த்து இன்னைக்கு திரும்ப. அட்டகாளி 8 பேரையும் பாரு வடமுகமா தான் இருப்பா. ஆமா இந்த இருக்கங்குடி மாறி ஈராத்துக்காரி. ஆமா இருக்கங்குடியில கிழக்க பார்த்திருக்கிறதுனால அம்மா அங்கேயும் கிழக்க பார்த்திருக்கு. இப்ப அந்த இருக்க முடியல இருக்கிறப்ப எங்கேயும் கிழக்க பார்த்திருக்கா அந்த மாதிரி. ஆமா சரிதானே? அம்பிகையாகிய 8 பேரும். ஆமோ ஆண்டவா, ஆமா இந்த பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்க போறியா? என்ன என்ன கொடுக்கலாம்? ஏப்பா இந்த பிள்ளைக்கா கட்டை குமரன் குட்டை பாலம் கொடுங்க. சந்தோஷ் பாலம் கொடுங்கப்பா அவருக்கு. சந்தோஷம் சந்தோஷ் பாலா என் இந்த பாலனுக்கு ஆமா வண்டூரி மலையில வைரப்பாறையில வந்து பிறந்ததினால ஆமா வண்டிக்கார வைர வேண்டுவா ஏ வைர வேண்டுவா வைர வேணுவா வகையோடனே பெயர் கொடுத்தான் வண்டிக்கார ஆண்டவனாகிய சங்கரன் பகவானுக்கு ஆமோ முத்து வரமானதை என் தாயான மாரியானவள் ஆமா முத்து வரத்தை அள்ளி போட போறா. ஆமையா அவருக்கு முதலாவது நாளையில
பகவானுக்கு ஆமா என்ன செய்யுது என்ன பாந்தி வைத்தோட்டம் வேதி கால்ராவில வச்சிருக்கு ஏப்பா அத்தனையும் முன்னை ஏ நல்ல ஒரு கம்பீரமா உள்ள மனுஷனுக்கு ஆமா நல்லா 3 தரம் வயித்தால வாயால வேடுதுன்னு வை சரி அவன் நிக்கவே முடியாத பார்த்துப்போம் ஆமா இப்பேற்பட்ட கெட்டிக்காரம்னு பேத்துவாங்க ஆமா 4 தரம் நல்லா வயித்தால வேடுதுன்னு வை ஆமா வாலி முடிஞ்சது அதனால ஆமா ஆண்டவன் பகவானுக்கு ஆமையா வியாதி கால்ராவெல்லாம் போகுது ஆமோ அந்த ஈசனாகிய சங்கரன் பகவான் ஆமா அவருக்கு காய்ச்சல் முழிக்க முடியாம ஆமையோ கைலாசத்துல வந்து படுத்தாரு ஆமா அண்டைய இரவுல 8 பேரும் பார்த்தா என்ன செய்தா முத்த அள்ளி பகவான் மேல போடுதா ஆமோ முத்த அள்ளி போட்ட போது சுவாமி ஆண்டவன் பகவானுக்கு ஆமா ஐயோ உச்சையில இருந்தலா போவே நாங்கள் பாதவரை குத்தடமும் இல்ல முத்தெடுத்தா ஆமா தான் பகவானுக்கு உடையா சீல போடுதால சொல்லனா 2வது முத்தெடுத்தாங்க போடுதாளாங்க 3வது எடுத்தாங்க முகத்தில போடுவாளாங்க 4வது முத்தெடுத்தாங்க அதில போடுவாளாங்க 5வது எடுத்தாங்க அங்கத்தில போடுவாளாங்க அங்கத்தில போட்ட முத்து அங்க முத்து ஆகுதையாக 6வது முத்தெடுத்தாங்க அறையிலதான் போடுவாளாங்க 7வது எடுத்தாங்க பிள்ளையும் போடுவாளாங்க 8வது முத்தெடுத்தாங்க அறையிலதான் போடுவாளாங்க போக முத்தெடுத்தாங்க முத்தையவன் நம்ம பகவானுக்கு பிள்ளையும் போடுவாளாங்க முத்துல போட்ட முத்து முத்து சுட்டி ஆகுதையா ஆகுதையாக முத்தெடுத்தோங்க நம்ம பகவானுக்கு உடம்பு எல்லாம் போடுவாளாங்க 8வது முத்தெடுத்தாங்க 10வது முத்தெடுத்தாங்க பாதத்தில போடுவாரோ பகவான் பாகத்தில போடுவாளோ ஏ உச்சியில இருந்தல்ல உள்ளங்கால் பதவரைங்க முத்தடமும் உடையவன் நம்ம பகவானுக்கு உச்சியில போட்ட முத்து பிள்ளை ஆகுதையாக கீழ போட்ட முத்து ஆமா முத்தி சுட்டி ஆகுதையா உடையா முகத்தில போட்ட முத்து பருவாக ஆகுதையா ஆகுதையாக போட்ட முத்து முல்லா ஆகுதையாக கழுத்துல ஒட்டமூத்து கண்ட மாலை ஆகுதையா ஆகுதையாக போட்ட முத்து கற்காணியா மாறுதையா ஈசனான பகவானுக்கு இடுப்புல போட்ட முத்து சுட்டி ஆகுதையாக உடையத்தில போட்ட முத்து உடவாளையா ஆகுதையாக போட்ட முத்து சுட்டி ஆகுதையா அங்கத்தில போட்ட முத்து அந்த முத்தாகுதையா பாதத்தில ஒட்டமுத்து பாதத்தில ஒட்டமுத்து சக்கரம் ஆகுதையோ ஆண்டவனாகிய பகவானுக்கு ஊசி குத்த இடங்களும் இல்ல உடையவன் தான் பகவானுக்கு ஆமையோ உழுதாறு பிறழுதாறு உடையவன் தான் பகவான் அம்மா அம்மா ஏ பார்வதிய ஆண்டவா அம்மா அம்மா பார்வதிய ஏ அம்மா பார்வதிய என்ன ஏ அம்மா அம்மா பார்வதிய தங்கையா அரியவா போட்ட மூத்தோ அரியவா போட்ட மூத்தோ தேவனுக்கு பொருட்களை கைவிளக்க பொருத்தடியோ
வீட்டுல கை விளக்கு பொருத்தப்படாது கூடாது. அவ சுத்தமா இருந்தானா அம்மா சீக்கிரம் போக மாட்டா போக மாட்டா. அதனால என்ன இருங்க என்ன அண்ணன் அழைக்கேன் என்று அம்மா பகவானுக்கு தலைவாழ இலைய விரித்து அம்மா விளக்கெண்ணைய தடவி ஆமையோ தலைவாழ இலை விரித்து விளக்கெண்ணைய தாண்டடவி படுக்க போட்டாங்குலை ஒடித்தோ வந்தான் பகவானுக்கு வேப்பங்குலை கொண்டோ விசுவாலா. என்ன கொஞ்ச நேரம் பொறுங்க, எங்க அண்ணனை நான் அழைக்கிறேன். என்ன அண்ணனாகிய கோபால கண்ணன் அழைத்தோ கோபால கண்ணா ஆண்டவன் பகவானுக்கு உன் தங்கச்சி மாறும் முத்தள்ளி போட்டுட்டான். ஆமா நீ வந்து ஏதாவது செய் என்றார். ஆமையா. ஏ தங்க என்ன உன் கோபத்தெல்லாம் அடக்கி உடக்கி வடக்கு கோட்டை வாசல்ல மாறி முப்படாதி சந்தன மாறி 8 பேர் இருக்கா. ஆமா அவட்ட போய் மண்டிட்டு ஆமா முந்தி பிச்சை தாலி பிச்சை தாய் என்று கேளு. ஆமா அவா உனக்கு தருவா என்று சொன்னா. ஆமா அப்படியே ஆகட்டும் என்றோ வாழ்வதா தேவியானவள் முந்தி பிச்சை தாலி பிச்சை கேட்க வாரா. ஆமா அக்கா என்ன ஏ தங்கைமார்களே என்னக்கா ஆண்டவன் பகவான் எனக்கு வேணும். ஆமா பகவானை எதிர்த்தவர் பார் உலகத்திலே வாழ்ந்ததில்லை கிடையாது. உங்க அக்கா பகவானை இழைத்தேன். ஆனால் ஆமா விளப்பேன் பூ விளப்பேன் மஞ்சக்குழி நான் மறப்பேன். நான் இழப்பேன். பகவானை இழந்து நான் பார்வதி வாழ. ஆமா ஏ மாரியம்மா உனக்கு சம்மதமான கேக்கா. அக்கா என்ன நீ ஆடறுத்த கல்லனுக்கு ஆக்கி போட்ட கல்லியா ஆயிட்டியடி. ஆமா ஏ அக்கா பார்வதிய என்ன சுவாமி நான் உனக்கு மனமிறங்கி முத்த இறக்க வாரேன். ஆமா இறக்க வரணுமே. ஆனா ஆமா உன்னுடைய கைலாச வாசல்ல 4 வாசலுக்கும் சரி 4 ஆமா மாபல தோரணம் வேப்பலையால தோரணம் கட்டி ஏறும் பொழுதுல தண்ணீரை வைத்து ஆமா இறங்கும் பொழுதுல பகவானுக்கு தண்ணீரை ஊற்றி எனக்கு மாவாளையும் மஞ்சளாலையும் ஆமா சாந்து வணக்க சவாது வேத்தொழுக ஆமா பானக்கரம் மஞ்சப்பாலு ஆமா எல்லாம் எடுத்து வைத்து 3 தண்ணி ஊத்தணும். எப்பா 3 தண்ணி பால் தண்ணி மோர் தண்ணி எண்ணெய் தண்ணி ஆமா அப்படி முக்கட்டு தண்ணி ஊத்தி தலைக்கு தண்ணீரை ஊத்தி ஆமா எனக்கு பூரத்தையும் படைச்சனா சரிதா எனக்கு வந்து இறக்குது என்னண்டா முத்தை இறக்குவதற்கு ஆமா அம்பிகை வரம் கொடுத்தா ஆமா ஆண்டவன் பகவானுக்கு என்ன சுவாமி முத்த அம்மா இறக்க வாரா. ஏ போடும் அம்மா ஒரு குலவே உலக போடுங்க. வேப்பலையோ அந்த பறையா அம்மாவே மலந்தேவியவா எடுத்து வாரா. உச்சியில இருந்தலும் உள்ளாங்கள் பாத வர இறங்குவாளா. அம்மா உச்சியில போட்ட முத்த முத்தே எங்க உச்சி நீ மகாளி இறங்குவாளே. அம்மா போட்ட முத்தே அவளோ உச்சியில அம்மா போட்ட முத்த ஆய உச்சி மகாளி அம்மா இறக்குவாளா. அவன் நெத்தியில வந்து போட்ட முத்த ஏ நீல கண்டியவா இறக்குவாளா. அவ முகமதியில போட்ட முத்த கூடாது இறக்குவாளா. போட்ட முத்த நாராயணி இறக்குவாரா. கழுத்துல போட்ட முத்த ஆடி வந்து இறக்குவாளா. பார்வதியில போட்ட முத்த மாரியம்மா இறக்குதால. கையடியில போட்ட முத்த காந்தாரி இறக்குவாளா. மையத்துல போட்ட முத்த
மூத்ததான காளியர்கள் மாப்படப்பு மாமிச படப்பு மஞ்சன படப்பெல்லாம் ஏத்தா அம்மா ஏ அக்கா உன் பகவானுக்கு போட்ட முத்தை இறக்கிட்டோம். ஆமா ஏறும் பொழுதுல தண்ணீரை வச்சு ஆமா இறங்கும் பொழுதுல தலைக்கு தண்ணீரை ஊத்து என்று சொன்னா ஆமா ஏறும் பொழுதுலே தண்ணீரை வைத்தார். ஆமா இறங்கும் பொழுதுலே தண்ணீரை ஊத்தி ஆமா எண்ணெய் தண்ணி மோரு தண்ணி பால் தண்ணி ஆமா முக்கட்டு தண்ணிகளையும் ஊற்றி ஆண்டவன் பகவானிடத்திலே முத்து வரங்களை வாங்கி கொண்டே ஆமா மறுபடியும் வர வாங்குதா. ஆமா அனலுக்கு உகந்ததோரே அம்மா வெள்ளி வர்ண கூடாரம்மா அம்மா காணலுக்கு உகந்ததோரே ஏ கருப்பு வர்ண கூடாரம்மா ஏ மகுடனை அழைத்தார் பகவான். ஆமா ஏ மகுடா போடா போடாவா கூட ஆமா என்ற ஆண்டவன் பகவான் பார்த்து என்ன வண்டிக்கார வைரவனையும் தன்னை அழைத்தான். ஆமா ஏல ஏல வைரவரே ஏல ஏ வைரவா எடுத்து வாடா பாவி தண்டியல என்று வைரவனே அழைத்தோ. ஏ வண்டிக்கார வைரவனோ வாராரே அவன் கைலாச மலைகளோ சங்கடி பருவதாமே பாருமை பாருமே அண்டியல் பழாக்கு போட்டு வார முழங்கி வார மேளம் பாடி வார வாராளை எட்டு பேரோ மாரியம்மா கைலாச வாசலில சங்கடி மலையில என்ன செய்தார்? நாம பகவானுக்கே வரம் கொடுத்த பகவானுக்கு ஆமா இந்த கெதினா ஆமா அப்போ பூலோகத்துல உள்ள மக்களுக்கு எக்கதி. எப்பா என்ன கதியோ? ஒரு 90 வயது சென்ற ஒரு தாய் கிழவியாக வடிவம் கொண்டு குடிசை அமைத்து அந்த கைலாச மலையில ஆமா அமர்ந்திருக்கா. ஆமையா 8 பேரையும் கண்டா. ஆமா ஏ பேத்திமார எங்க போறிய ஆமா பகவானிடத்துல இருந்து வர வாங்கி நாங்க பூலோகம் போனோம். சரிதா மணிவள நேரம் ஆயிடுத போற வழியில கல்லர்கள் பெருத்த இடம். பொட்ட பிள்ளைய தனியா போலாமா? காலம் பொல்லாததம்மா. ஆமா அரண்மனையில என் குடிசையில இருந்து தங்கிட்டு ஆமா நீ காலையில எந்திரிச்சு போ. சரிதா ஏ பாட்டி என்ன தாகமா இருக்கு, தாகத்தை தணிக்க என்ன இருக்கு? ஏப்பா கூழ் இருக்கு இளநீர் இருக்கு பானக்கரை இருக்கு. ஆமா என்ன வேணாலும் வந்து குடிங்கன்னு அப்படியே கூழ கொடுத்தா. சரிதா இந்த மயக்கமும் தொண்டருக்கும் உண்டுல்ல என்று தலைக்கு முத்து பட்டணத்தை வைத்து அம்மா 8 பேரும் உறங்குகிறார்கள். இதான் சமயம் என்று அம்மா நித்ராதேவியை வரவழைத்து ஆண்டவன் மாயவன் கண்ண ஆமா மந்திரகிரி என்னும் மலையை அடுப்பாக கூட்டி ஆமோ ஆதிசேடனை வடமாக்கி அம்மா ஆதிசேடன் என்ற நாகங்களை ஆமா ஒரு கயராக வைத்து மாயவன் கோபால கண்ணனானவன் ஆமா முத்து பொட்டணத்தை உழைத்து ஆமா முத்தை போட்டு வறுத்துட்டார் பார்த்துக்கோ. சரிதான் அதுல ஒரு முத்து ஆமா கருகி உருகி சரி அந்த முத்தானது மாரியானவன் நெத்தியில போய் பட்டது. ஆமையா அதறி முழித்தா. ஆமா கருகி உருகி போன முத்துக்கு ஆமா இருந்து கருமாறி உருமாறி என்று பேர் நாமங்களை கொடுத்து அண்ணா என்ன வரவாங்கும் வழியில பூரா இப்படி ஆமா அழிச்சு விடுத்திய. ஆமா முத்தை இப்ப வறுத்து தந்துட்டிய. சரிதான் ஏ அம்மா தங்கைய என்ன சுவாமி வருத்தவன் வல்லவனையானா ஐயகத்துல வருத்த முத்து வடுவில்லாம முளைக்கும் அம்மா. கொடுத்தவன் குவலயத்தில பெரியவனையானா கொடுத்த முத்தானது குவலயத்தில குறைவில்லாம முளைக்கும் என்று அம்மா என் தாயாகப்பட்ட மாரியம்மா அம்மாக்கு வாரோ